வருடங்கள் ஓடிவிட்டது. நீ என்னை அம்மா என்று அழைப்பதை கேட்க நான் காத்திருக்கிறேன். ஆனால் உன் தந்தை இருக்கிறாரே, நீ முதலில் அவர் பெயரை கூறி வாழ்த்த வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் சிறப்பான நாள். இப்பொழுது சென்று அவரது கண்களை நேராக பார்த்து அனைவரின் முன்பும் ஒன்றை மட்டும் கூறு. பிரபு இரண்யகசிபு வாழ்க. தேவி, பிரபு ஹிரண்யகசிப் இளவரசர் பிரகலாதனை அழைக்கிறார். நான் கூறியது நினைவிருக்கட்டும் மகனே. வா பிரகலாதா. பகவான் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் வாழ்க. 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 இவன் பிறந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பேசுவான். இன்னும் எத்தனை நாழிகை இருக்கிறது குருதேவா? அசுரவேந்தே, இன்னும் வெறும் 10 நிமிடங்கள் தான் உள்ளன. வெறும் 10 நிமிடங்களா? நிமிடங்கள் உள்ளன. 8 நிமிடங்கள் உள்ளன. எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. ஒருவேளை அவர்களது வளர்ப்பு முறையில் பிரகலாதன் மாறி இருப்பானோ? இன்னும் ஒரு நொடி உள்ளது. கூறு மகனே. பகவான் இரண்யகசிபு வாழ்க. உனது சொற்களால் என்னை புகழ்வதை கேட்க எனது செவிகள் துடிக்கின்றன. இப்பொழுது கூறு மகனே, இப்பொழுது கூறு. அனைவரின் முன்பாக ஒன்றை மட்டும் கூறு. பிரபு இரண்யகசிபு வாழ்க. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதா अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. त्वमेव माता पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव. त्वमेव माता पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव. நமோ நாராயணர் தந்தையே, நமோ நாராயணர் தந்தையே, நமோ நாராயணர் தந்தையே, நமோ நாராயணர் தந்தையே.
என்ன பிதற்றுகிறாய்? இந்த 7 வருடங்களில் கற்றுக்கொண்டதை மட்டும் கூறு. நமோ நாராயணா. நமோ நாராயணா. நீ என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறாய்? நாராயண 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 நாராயண. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சிறுவன் நாராயணர் பெயரை தானே கூறுகிறான். இந்த பெயரை கேட்டதுமே மனதிற்கு பேரானந்தம் கிடைக்கும். இவ்வாறான செயலை செய்தது யார்? இதையெல்லாம் உனக்கு கற்றுத்தந்தது யார்? கடந்த 7 வருடங்களில் இந்த பாலகன் அரண்மனையை விட்டு வெளியே சென்றதில்லை. இங்கு நாராயணரின் பெயரை கூறுவதே நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதை கற்றுக் கொடுத்தது யார் என்று கூறுங்கள். நாராயண நாராயண ஹரி ஹரி. நீங்களே கூறுங்கள், யார் கற்றுக் கொடுத்தது? கூறுங்கள், இந்த சிறுவனுக்கு நாராயணரை பற்றி கற்றுக் கொடுத்தது யார்? கூறுங்கள், யார் கற்றுக் கொடுத்தது? அட, யாராவது கூறுங்கள். யாருமே கூறவில்லையே. நாராயணரின் பெயரை கற்றுக் கொடுத்தது யார்? அமைதியாக இரு நாரதரே. நீ கூறு, உனக்கு இந்த பெயரை கற்றுக் கொடுத்தது யார்? எனக்கு இதை பற்றி தெரியும் தந்தையே. நாராயணரின் நாமத்தினால்தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. இன்பமும் சமநிலையும் அவரால் தான் ஏற்படுகிறது. மனம் மயிலை போல் நடனமாட துவங்கிவிடும். ஆஹா, ஸ்ரீ பாலகா, நான் இப்பொழுது உனக்காக நாராயணா நாராயணா என கூறுகிறேன். நீ நடனமாடுவாயா? உனக்கு பயம் ஏதும் இல்லையே? அச்சத்தை போக்கும் அந்த நாராயணரின் நாமத்தை சொல்ல என்ன பயம்? அவரது பெயரை கேட்டு நடனமாடுவதில் என்ன தயக்கம்? அப்படி என்றால் சரி, நான் பஜனை செய்கிறேன். நீ ஆடு சிறுவனே. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम् श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं. பார்த்தீர்களா தேவி, அவனால் 4 புறமும் மகிழ்ச்சி பரவ ஆரம்பித்து விட்டது. பக்தி புனிதமாக இருந்தால் பக்தன் பரவசமாக இருப்பான். அவனை சுற்றி இருக்கும் இருள் அனைத்தும் விலகிவிடும். பாருங்களேன், பிரகலாதனின் இந்த பக்தி பெருகினால் இந்த பிரபஞ்சமே மகிழ்ச்சி அடைந்துவிடும். जय जय अविनाशी सब घटवासी व्यापक परमानंदा अभिगत गोतीतम चरित पुनीतम माया रहित मुकुंदा जेहि लागी विरागी अति अनुरागी विगत मोह मुनि वृंदा निशिवासर ध्यावहि गुण गण गावहि जयति सच्चिदानंदा. போதும், நிறுத்து. உன் குறும்புத்தனத்தை நிறுத்திவிடு.
போதும் நிறுத்து பிரகலாதா. இப்பொழுது இங்கிருந்து செல். இப்படி அனைவரின் முன்பாகவும் உன் தந்தையின் எதிரி பெயரை சொல்லி ஆடுகிறாயா? இதை யார் கற்றுக் கொடுத்தது? இன்று நீ குறும்புத்தனத்தின் எல்லையை மீறிவிட்டாய். அங்கேயே நில். குறும்புத்தனம் செய்தால் கண்டிக்க கூடாது. தண்டனை கொடுத்தாக வேண்டும் கயாது. இன்று இந்த சபையினர் முன்னிலையில் அவர்களின் பகவானை அவமதித்திருக்கிறான். அதனால் இவர்கள் அனைவரின் முன்பாக இவனை நிச்சயம் தண்டித்து ஆக வேண்டும். இதுதான் பகவான் இரண்ய கசபு வழங்கும் நீதி. ஆனால் கடவுளே, இவன் சின்னஞ்சிறுவன். அறியாமல் செய்த இவன் பிழையை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும். நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இவன் நிச்சயம் புரிந்து கொள்வான். இந்த கண்ணாடி துகள்களை கீழே கொட்டுங்கள். மிகுந்த பக்தி பெருக்கோடு நீ நடனம் ஆடினாய் அல்லவா? நாராயணர் பெயரை கேட்டதும் ஆடினாயே. இப்பொழுது ஆடு. இதன் மீது வந்து ஆடு. உனது நாராயணரின் பெயரை கூறிக்கொண்டே ஆடு. இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் பிரபு. இப்பொழுது அவன் சின்னஞ்சிறுவன். அவனால் தாங்க இயலாது. அவனது பாதங்கள் மட்டும் காயப்படாது, அவனது மனதும் காயப்படும். நான் ஈன்றெடுக்கவில்லை. ஆனால் இவன் பிறந்ததுமே இவனை முதலில் கரத்தில் ஏந்தியவள் நான் தான். இவனது பிஞ்சு உடல் இப்படி குருதியில் நனைவதை என்னால் பார்க்க முடியாது. இவ்வாறு செய்யாதீர்கள். இவ்வாறாக செய்தால்தான் அவன் புரிந்து கொள்வான் கயாது. எனது உலகத்தில் நாராயணரின் நாமத்தை உச்சரிப்பதே பாவம் என்று புரிந்து கொள்ளட்டும். இந்த பாவத்தை இவனது குருதியால் தான் கழுவியாக வேண்டும். எந்த தந்தையாவது இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வார்களா? வா, எழுந்திரு. இவனது நடனத்தை பார்த்தாய் அல்லவா? இனி எனது தண்டனைகளை பார். வேண்டாம், இவ்வாறு செய்யாதீர்கள். அதர்மத்தின் சாம்ராஜ்யத்தில் தர்மத்தின் பாதையில் எவர் நடந்தாலும் அவர்கள் இந்த முள் பாதைகளை கடந்தே ஆக வேண்டும் தேவி. ஆனால் நாராயணரே, தர்ம யுத்தம் செய்யும் வயதை பிரகலாதன் அடையவில்லை. அவன் மிகவும் பயந்து போயிருப்பான். இந்த துன்பத்தை அவன் எப்படி தாங்குவான்? நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள் தாயே. நாராயணரின் பரிபூர்ண அருள் எனக்குள்ளது. விஷ்ணுவுக்கு எல்லோரும் பூவை அர்ப்பணிப்பார்கள் அவருடைய பக்திக்காக. நான் என்னுடைய உடலையும் மனதையும் அளித்து விட்டேன். இன்று நான் அவருக்கு எனது குருதியால் அபிஷேகம் செய்வேன். ஒன்றை மட்டும் எண்ணிதான் நான் கவலைப்படுகிறேன். அவர் என் இதயத்தில் வசிக்கிறார்.
அவருக்கு என் பாதத்தின் குருதியை தான் அளிக்கப் போகிறேன். உண்மையில் நான் அவருக்கு என்னையே தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். இந்த உடைந்த கண்ணாடி துகள்களை பாரு பிரகலாதா. இதன் மீது நடந்தால் பிறகு பக்தி அல்ல, வலிதான் தெரியும் பிரகலாதா. நான் பார்க்கிறேன் தந்தையே. ஆனால் எனக்கு இதில் வலி அல்ல, நாராயணரின் அன்பின் ஒளி தெரிகிறது. இங்கு இன்று இந்த கண்ணாடி மட்டும் உடையவில்லை, எனது பிரமையும் உடைந்து விட்டது. இது நாள் வரை நான் என்னை நாராயணரின் மிகப்பெரிய பக்தனாக எண்ணி வந்தேன். ஆனால் இன்று முதல் இந்த பிரபஞ்சம் உன்னைத்தான் நாராயணரின் மிகப்பெரிய பக்தனாக எண்ணும். இனி உன்னை பக்த பிரகலாதன் என்ற பெயரால் அழைப்பார்கள். என் பக்தியை அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அதன் ஆழத்தையும் இனி தெரிந்து கொள்வார்கள். சரியாக கூறினாய் பிரகலாதா. பார்த்தீர்களா ஹிரண்யகசிபு? தனது பக்தரின் பக்தியின் மதிப்பிற்காக இன்று பகவான் உடைந்த கண்ணாடி துண்டுகளை மெல்லிய பூக்களாக மாற்றிவிட்டார். விரைவிலேயே இந்த பிரபஞ்சமும் தனது மனதை மாற்றிக்கொள்ளும். இந்த பிரபஞ்சத்தின் கடவுளாக தன்னை எண்ணிக்கொள்ளும் உங்களை கூட மாற்றும் நேரம் வந்துவிடும். இது ஒன்றும் பக்தியின் வெளிப்பாடு அல்ல, இவை அனைத்தும் மாயை பிரகலாதா. இப்பொழுது பார்த்தாயா பிரகலாதா, இதை என்னால் கூட செய்ய முடியும். நாராயணர் தன்னுடைய பகையைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் நம்பிக்கையுடன் அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். குருதேவா, இவனை அழைத்துச் செல்லுங்கள். இவனுக்கு புரிய வையுங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் ஒரே கடவுள் நான் தான்.
இரண்யகசிபுதான். மனித வாழ்க்கை உறவுகளை அடிப்படையாக கொண்டது. கர்ப்பத்தில் இருந்தே தாயுடனும் பிறந்த பிறகு மற்ற பலருடனும் ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட உறவுகள் ஏற்படுகிறது. இன்பமோ துன்பமோ, தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், குழந்தைகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, இப்படி எல்லா உறவும் காலம் கடந்தும் பல நேரங்களில் நம்முடன் வரலாம். ஆனால் பல நேரங்களில் காலத்தின் கணக்கு வேறையாக இருக்கும். உறவுகள் நம்மை விட்டு விலகியும் வேடிக்கை பார்க்கும். அப்போது நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கை மற்றோருடையதல்ல, இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாகும். நினைவிருக்கட்டும், தனியாக முன்னேறும் துணிச்சல் எவருக்கு உள்ளதோ ஒரு நாள் அவர்களுடன் பக்கபலமாக இந்த பிரபஞ்சமே இருக்கும்.